கேதார்நாத் கோயில இருக்கக்கூடிய 228 கிலோ தங்கம் காணாம போயிருக்கிறதா ஜோதிர் மடத்தினுடைய சங்கராச்சாரியா சொல்லியிருக்கிறது நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. மத வழிபாடு தலங்களுக்குள்ள அரசியல்வாதிகள் நுழைய பாக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் அவர் பேசியிருக்கிறது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. புது கேதார்நாத் கோயில் மூலமா மோசடியில ஈடுபடாம தடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவர் பேசியிருக்கிறது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஜோதிர் மடத்தினுடைய சங்கராச்சாரியான அவிமுக்தேஷ் வரானந்த் சரஸ்வதி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது கேதார்நாத் கோயில்ல கருவறை சுவற்றில பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய 228 கிலோ அளவிலான தங்க தகடு காணாம போயிருக்கிறதா அவரு செய்தியாளர்கள் சந்திப்புல பேசியிருக்கிறது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இது தவிர சிவபுராணத்திலேயே 12 ஜோதிர்லிங்க தலங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இமயமலையில இருக்கக்கூடிய கேதார்நாத் கோயில். இப்படிப்பட்ட இந்த மாதிரியான ஒரு கோயிலை டெல்லியில அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை தீவிரப்படுத்திட்டு வராங்க. அரசியல்வாதிகள் நம்மளோட மத வழிபாடு தலங்களுக்குள்ள நுழைய பாக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் அவர் பேசியிருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம இப்படி புது கோயில் கட்டுறதன் மூலமா மோசடி நடக்காம நம்ம தடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவர் தெரிவிச்சிருக்கிறது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில இந்த குற்றச்சாட்டுக்கு பத்ரிநாத் கேதார்நாத் கோயிலுடைய கமிட்டி தலைவர் அஜேந்திர அஜய் பதிலளிச்சிருக்காரு. கேதார்நாத் கோயில்ல இருந்து தங்கம் காணாம போயிடுச்சு அப்படின்னு சுவாமி அவிமுக்தேஷ் வரானந்தனுடைய அறிக்கைகள் ரொம்பவே துரதிர்ஷ்டமானது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. தங்கம் திருடப்பட்டது உண்மை அப்படின்னா அந்த உண்மைகள் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு அவருக்கு சவால் விடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் முடியாதது எதுவுமே இல்ல அப்படின்னு முயற்சிக்கான விஷயங்கள் நிறைய சொன்னாலும் முயற்சி செஞ்சு ஜெயிக்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது வேற லெவல் ஆஃப் சந்தோஷத்தை கொடுக்கும். சோ அப்படிதான் இங்க இவரு சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணி அழகா அதுல வெற்றியும் கண்டிருக்காரு. இந்த வீடியோவை அஸ்வந்த் அசோக் குமார் அப்படிங்கிற இந்த அடியில போஸ்ட் பண்ணிருக்காரு. இந்த அஸ்வந்த் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ்ல நம்ம விஜய் சேதுபதியோட மகனா நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம பல படங்கள்ல சைல்டு ஆர்டிஸ்டா கலக்கினவர். ஈவன் ஹிந்தி படத்துல கூட நடிச்சிருக்காருங்க. செம்மையா இருக்கும் அந்த படமும் பாக்குறதுக்கு. அவ்வளவு சூப்பரான ஒரு ஆக்டிங் கொடுத்திருப்பாரு. பார்க்கவே செம்ம கியூட்டான இவரு அஸ்வந்த் ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அதாவது ஒரு பெரிய மாலுக்கு போயிருக்காரு. அங்க ஒரு சூப்பரான சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்தை ஒன்று ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சேலஞ்சிங்கான கேம்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல தன்னோட முழு திறமையும் ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட எந்த விதமான டீவியேஷனும் இல்லாம சூப்பரா அழகா பண்ணி முடிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப கவனமா அதை பண்ணும்போது அவரோட ரியாக்ஷன் பார்க்கணுமே, டோட்டலா கான்சென்ட்ரேஷன் மொத்தமும் அதுலதான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ற இந்த விளையாட்டுக்கான பலன் அவருக்கு சூப்பரா கிடைச்சிருக்கு. வின் பண்ணி அழகா கிஃப்டையும் வாங்கிட்டாரு.